ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து துபாய்க்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. எனக்கு கேள்வி வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சு எங்கே இருக்க புயல் வந்து நடந்திருக்கும். சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுபடி ஒரு படி மேலே ஏறி இப்போ தமிழ்நாட்டு சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் வந்து அடுத்த விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஒரு பல மடங்கு அதிகமாக ஒரு மழை வந்து பெஞ்சிருக்கு. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்க போகலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லக்கூடிய தகவல் மூலியமே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துபாயை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைக்கும் வறண்ட பூமி, வறண்ட மண், ஒட்டகம் மேய்க்கணும், அது வந்து பாலைவனமாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சமீபத்தில் இவ்வளோ மழை பெஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயம் தான் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. ലാഭിക്കുക, സമയം ലാഭിക്കുക. ആൾക്കാർ അവിടെ വെയിറ്റ് ചെയ്ത സമയത്തിൽ അങ്ങനെ കയറി അങ്ങനെ വന്നിട്ടുണ്ടോ? ഓടിക്കാൻ പറ്റില്ലല്ലോ അമ്മമാരോടെ, ഓടിക്കാൻ പറ്റില്ല വണ്ടി. അങ്ങനെ വണ്ടി ഓഫ് ആയി കഴിഞ്ഞാൽ എന്ത് ചെയ്യാം?
ഇപ്പൊ നമ്മുടെ ഞാൻ ഇപ്പൊ ടൂട്ട പിക്കപ്പ് ആയിട്ട് പോയി സർവീസിന് അതിന്റെ എയർ ഫിൽറ്റർ ഇല്ലേ അതിനുള്ളിൽ വെള്ളം ഉണ്ട് ദുബായി പോയി നിന്നിട്ട് ആ വണ്ടി ഓഫ് ആകാത്ത എന്തോ ബാക്കിയാണ് പുതിയ വണ്ടിയിട്ടാണ് ഓഫ് ആകാത്തത് അതിന്റെ എയർ ഫിൽറ്ററിന്റെ ഉള്ളിൽ വെള്ളം നിൽക്കുന്നുണ്ട് ആദ്യം അതൊക്കെ ക്ലിയർ ചെയ്യണം വണ്ടി ഓഫ് ചെയ്തിട്ട് നമ്പർ പ്ലേറ്റ് ഒക്കെ കുറെ കിടക്കണ്ടേ നമ്മളെ തീട്ടണ്ട ഇങ്ങനെയാടാ இப்போ அந்த விஷயம் வீடியோவில் பார்த்தீங்களா விஷுவலில் அந்த பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிரமிச்சு போகிறது இந்த அளவுக்கு வந்து மழை வேலை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மழைப்பொழிவுன்றது வந்து நார்மலாக வந்து ஒரு இயருக்கு அப்படின்னு ஒரு ஆவரேஜாக கணக்கெடுப்பாங்களே ஒரு 10 வருஷத்துக்கு இவ்வளோ மழை பெஞ்சிருக்குது அப்போ வந்து டிவைடட் பை 10 வருஷம் போட்டேன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு பெய்யக்கூட மழை வந்து ஒரு நாள் பெஞ்சு எப்படி இருக்கும் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பெய்யக்கூட மழை அந்த அளவுக்கு வந்து ஒரே நாள் பெஞ்சனால வந்து என்ன பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. இது வந்து துபாய் தான் அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து கடலில் போட்டு மிதக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து மழை பெஞ்சிருக்கு வரலாறுக்கு மழை பெஞ்சிருக்கு. இதில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணவங்களாம் வந்து நிறைய இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் துபாயை பொறுத்தவரைக்கு எல்லாருமே சொகுசு கார்கள் தான் வச்சு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த சொகுசு காரில் பயன்படுத்தும் போது நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதில் சொகுசு கார்லாம் வந்து லக்ஸரியான கார் வச்சிருந்தாலும் அதையே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மழை பெஞ்சு ஒரு 3 நாள் 4 நாள் கடந்து வந்துருச்சு. இப்பயும் வந்து வெள்ளத்தில் வந்து நிறைய பேர் இன்னும் அந்த பணிகள் வந்து முடிக்க விடாமல் வந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து தண்ணிகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து உயிர் பாதிப்பு வந்து நிறைய கம்மி தான். பட் இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு வந்து நான் இருந்ததில் நிறைய கார்கள் தான் வந்து சேதம் அடைக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து லக்ஸரியான காரை கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்பில் வந்து 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி அந்த மாதிரி லக்ஸரியான காரில் வந்து தண்ணியில் போட்டு மிதக்கிறது நம்மளுக்கு வந்து வைத்தேஸ்லாம் இருக்குது. என்னடா வந்து இந்த அளவுக்கு மதிப்பு போட்ட கார் வந்து தண்ணியில் வந்து நினைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்குது. அதேமாதிரி அந்த முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து சீக்கிரமாக தண்ணிகளில் எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாம் தனியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் வந்து ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு பாதிக்க ஏற்பட்டிருக்கு. நார்மலான இயல்பான எல்லை திறப்பதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிரும் அப்படின்ற விஷயத்தை சொல்ல வராங்க. இந்த வெள்ளப்பெருக்கு வந்து இந்தியாவில் வந்தாலும் சரி துபாயில் வந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி வேலை தான் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த கட்ட இப்போ விஷயமா எப்படி பேசுவாங்கன்னா துபாயில் போறியா துபாயில் வேலை கிடைக்குமாண்ணா அப்படின்னா அந்த சென்னையில் இருந்திருக்கியா அப்படின்னா சென்னை ஆமாம் சென்னையில் இருந்திருக்கேன். அப்போ வந்து சென்னையில் இருந்தால் நான் வெள்ளப்பெருக்கு வந்து எப்படி வந்து தற்காலத்துக்கு கொள்வது அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும். ஆனால் துபாயில் வந்து உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிற அளவுக்கு போயிருமான்னு தெரில. இந்த வெள்ளப்பெருக்கு இதோட முடிஞ்சிருமா தெரியல. இன்னும் வருங்காலத்தில் அதேமாதிரி பேஞ்சு வந்தால் துபாய் வந்து கடலில் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான் சொல்ல வரணும். இதை பற்றி என்ன நினைக்கிறோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து GMS வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.